ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் நம்ம ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான். ஃபார்முலாஸை ஃபார்முலே அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க மணியை அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் கன்யூஸாக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் ஆர்கனைசேஷனோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரொடக்ஷன், சேல்ஸ், அப்புறம் அதோட ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சம் பண்ண போகிறோம். அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிக்கிறது தான் சம்னு சொல்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்து சம் கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிடும். இன்னொரு விதத்தில் நீங்கள் இதை டோட்டல் பண்ணிக்கலாம். நான் இதை டெலீட் பண்ணுறேன். ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஒவ்வொரு செல்லை செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செல் செலக்ட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் கொடுங்க. அடுத்த செல் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் செலக்ட் ப்ளஸ் செலக்ட் ப்ளஸ் செலக்ட் ப்ளஸ் செலக்ட் ப்ளஸ் செலக்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிடும். இப்போ நான் இங்கே ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ 100 நான் 50க்கு மாற்றுறேன். இப்போ 350 மாறிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் 100 கொடுக்குறேன். மறுபடியும் 400 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? நம்ம ஏதாவது சேஞ்சஸ் அதில் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ். ஆவரேஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செல் செலக்ட் பண்ணிங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஆவரேஜ். ஓகேவா? ஆவரேஜ் கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. அப்படியே நீங்கள் எவ்வளோ வேல்யூ எவ்வளோ நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிங்க. நான் இங்கே டோட்டல் செலக்ட் பண்ணல. டோட்டல் செலக்ட் பண்ண வேண்டாம். அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். 57 ஆவரேஜ் வந்துருக்கு. நான் இங்கே 100லேருந்து 50 ஆக்கிறேன் பாருங்கள். 57லேருந்து 50 அப்படின்னு ஆவரேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்துங்க. ஓகேவா? 57 வந்துச்சு. இப்போ 50லேருந்து 20 ஆகிறேன். இல்லை 35 25 பார்த்துங்க. 54 அப்படின்னு இருக்குது. 100ல் 50 ஆகிறேன். எத்தனை ஆயிடுச்சு? 46 அப்படின்னு மாறி இருக்கு. பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட். நான் இந்த செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் டேட்டா போங்க. டேட்டா வேலிடேஷன். இதில் டேட்டா வேலிடேஷன் தென் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிங்க. அதில் அலோவில் லிஸ்ட் கொடுங்க. தென் சோர்ஸில் இதில் கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ செலக்ட் பண்ணுறேன். தென் என்ட்ரு கொடுங்க. தென் ஓகே கொடுங்க. உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சைஸ் கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா? தென் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகே, நாம் இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது சம் இஃப். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த செல் செலக்ட் பண்ணிங்க. ஈக்குவல் கொடுங்க. சம் இஃப் கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. தென் ரேஞ்சுக்கு நம்ம அவ்வளோ வேல்யூ அவ்வளோ டேட்டாவும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். கமா கொடுங்க. க்ரைட்டீரியா இருக்குங்க. ஸ்பூன் தான் செலக்ட் பண்ணிங்க. மறுபடியும் கமா பண்ணுங்க. தென் நீங்கள் சம் ரேஞ்ச் எந்த வேல்யூ நமக்கு வரணுமோ அந்த காலம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 20 வந்துருக்கு. ஓகேவா? இது கரெக்ட் தானே அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பூன் ப்ரொடக்ஷன் 20 தானே பார்ப்போம். 40 இருக்குது. அப்போ இதில் மிஸ்டேக் இருக்குது. இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பூன் தான் என்ன கொடுத்துருக்கோம்? க்ரைட்டீரியா கொடுத்துருக்கோம். அப்போ ரேஞ்ச் செலக்ட் பண்ணும்போது ஸ்பூன் இருக்கிற காலம்லேருந்து ரேஞ்ச் வர்றது மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த காலமில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு அது எடுத்துக்காது. நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காலம் டெலீட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்பூன் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க? 40 கரெக்டாக வந்திருக்கா? இப்போ நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்க்கலாம். கிளாஸ் கொடுக்குறோம். கிளாஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 90 கரெக்டாக வந்துருச்சா? ஓகேங்களா? கரெக்டாக வந்துருக்கு. இப்போ அப்போ நம்ம கொடுக்கும்போது ரேஞ்ச் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? க்ரைட்டீரியா எது வருதோ அது எந்த காலம்ல இருக்கோ அந்த காலம்ல என்ன பண்ணுங்க? ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம
இஃப் பார்ப்போம், இஃப் கண்டிஷன். அப்படின்னா நம்ம இப்போ ரிமார்க்ஸ் கொடுக்க போகிறோம். ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு, ஆவரேஜா, பிலோ ஆவரேஜா, அபோவ் ஆவரேஜா அப்படின்னு ரிமார்க்ஸ் கொடுப்போம். ரிமார்க்ஸ் ஓகே, இதில் கிளிக் பண்ணிங்க. தென் ஈக்குவல் இஃப் ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துங்க. தென் ஆவரேஜில் இந்த வேல்யூ இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணுறேன். அப்புறமா லெஸ் தேன் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு 50 கொடுக்குறேன்னா 50 கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா 50க்கு கீழே ஆவரேஜ் இருந்தால் எப்படி வரணும்னு எடுத்து கொடுக்க போகிறேன் பாருங்க. கமா கொட்டேஷன் கொடுங்க. பேட் 50க்கு கீழே ஆவரேஜ் வந்ததுன்னா பேட் அப்படின்னு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கமா கொட்டேஷன் கொடுங்க. குட் 50க்கு மேலே வந்தால் எனக்கு குட் அப்படின்னு வரணும். அதுக்கு தான் இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து நம்ம இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணிடுறோம். ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ன கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் அப்படின்னு வரும். ஏன் பேட் அப்படின்னு வந்துருக்குன்னா ஆவரேஜ் 46 இருக்குது. இதுவே 46க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, 50க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குட் அப்படின்னு வரும். இப்போ நான் இங்கே 25 இருக்குது, 100 அப்படின்னு மாற்றம் பார்த்துங்க. ஆவரேஜ் இப்போ 57 ஆயிடுச்சு. 57 ஆனதும் உங்களுக்கு எப்படி வருதுன்னா குட் அப்படின்னு வருது பார்த்துங்க. ஓகேவா? இது வேணா இப்போ வந்து ஒரு 25 மறுபடியும் கொடுக்குறேன். 46 ஆயிடுச்சு. இங்கே நான் 50 வந்து 30 அப்படின்னு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா 44 என்ன இருக்குது, பேட் அப்படின்னு இருக்குது. தட் மீன்ஸ் 50க்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும், குட் அப்படின்னு வரும். ஓகே ஓகேவா? 50 வந்துருச்சு, குட் வந்துருச்சு. தென் இங்கே வந்து 50 கொடுப்போம். 54 குட் அப்படின்னு வந்துருது. ஓகேவா? இப்படி நம்ம இஃப் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கவுண்ட் இஃப். கவுண்ட் இஃப் நான் என்ன பார்க்கலாம். இங்கே நான் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்குறேன். ஈக்குவல் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு ரேஞ்ச் கேட்குறாங்க. ரேஞ்ச் கொடுக்கணும். நம்ம ப்ராடக்ட்ஸே ரேஞ்சாக கொடுத்துட்டேன். ஃபோர்க் வர கொடுத்துட்டேன். ஓகேவா? கமா க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியா நான் கிளாஸே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா கிளாஸ்ன்னு சொல்கிறது அங்கே எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறது இங்கே நமக்கு கவுண்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? கிளாஸ் எத்தனை தடவை இங்கே இருக்குது, ஒரு தடவை இருக்குது. இதுவே நம்ம இந்த கப் இருக்கிற இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கிளாஸ் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படின்னு கவுண்ட் ஆகி வந்துச்சு. ஓகேவா? கவுண்ட் இஃப் இன்னைக்கு இத்தனை இடத்துல கிளாஸ் இருக்குது, 2 பிளேசஸ். ஓகே, 2 இடத்துல நமக்கு கிளாஸ் இருக்கிறதுனால 2 அப்படின்னு வந்துருக்கு. இதுவே நான் இப்போ இன்னொரு இடத்துல கூட கிளாஸ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு 3 அப்படின்னு வந்துச்சு. பார்த்தாங்க எத்தனை வந்துருக்கு, 3. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து 4 அப்படின்னு கொடுப்போம். 4 ஓகேவா? இப்போ எத்தனை இடத்துல 4 இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம 4 செலக்ட் பண்ணுறோம் பாருங்க. 4 எத்தனை இடத்துல இருக்கு, 2 பிளேசஸ். ஓகே, 2 இடத்துல இருக்கு. ஓகே, அது கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. இதாங்க கவுண்ட் இஃப். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், வி லுக்அப். வி லுக்அப் பார்க்கலாம். நான் இங்கே ஐபிஎல் டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட 6 ஐ மீன் எத்தனை 6 அடிச்சிருக்காங்க, 4 அடிச்சிருக்காங்க, 50 செஷன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 100 செஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கேன். இதை நம்ம வி லுக்அப்பில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம இங்கே ஒரு நேம் கொடுக்குறேன் பாருங்க, ராகுல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ராகுல்னு கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல 6s. ஓகே, தென் 4s, தென் 50, 100. ஓகே, ஓகேவா? இதில் நம்ம ஈக்குவல் கொடுங்க. வி லுக்அப், தென் லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ என்னங்க, ராகுல் தான். ஓகே, தென் கமா கொடுங்க. டேபிள் அரே. டேபிள் அரே நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, செலக்ட் பண்ணிட்டேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு இங்கே 6 அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ நான் எந்த காலமில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 செகண்ட் காலம் 2 கொடுங்க. கமா கொடுங்க, 0 கொடுங்க. கொடுத்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை 6 வச்சுருக்காங்க, 50. இப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இந்த
ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த செல்லை வச்சு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்ஸ் எத்தனாவது காலமில் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. 1 2 3 தேர்ட் காலமில் இருக்குது. இப்போ 3 கொடுங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஃபோர்ஸ் எத்தனை அடிச்சிருக்காங்க ராகுல்? 70. தென் மறுபடியும் சேம் விஷயம் தான், காப்பி பண்ணுறோம், என்டர் கொடுங்க, பேஸ்ட் பண்ணுறோம், அடுத்ததுலையும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதில் 50 எத்தனாவது காலம்? 1 2 3 4. ஓகே, 4 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. தென் இதில் 5 கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ராகுல் அப்படிங்கிறவங்களுக்கு 56 அடிச்சிருக்காங்க. 470 50 எத்தனை 5 102. இதில் நான் நேம் மாற்றுறேன் ABD. ஓகே, ABD எத்தனை 6 60 4 65 கரெக்டாக வந்திருக்கா? 57 103. ஓகேங்களா? இவ்வளோதாங்க VLOOKUP. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் concatenate. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ரெண்டு நேமையும் சேர்த்து நம்ம இந்த செல்லுக்கு கொண்டு வர போகிறோம். ஒரு ஃபுல் நேமாக கொண்டு வருவோம். ஈக்குவல் concatenate ஃபார்முலா கொடுங்க, ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுங்க, text 1 செலக்ட் பண்ணுங்க, ஆமாம் text 2 ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஹேண்டில் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். ஃபார்முலா ரிமைனிங் செல்ஸ் அப்ளை ஆகிடும். உங்களுக்கு அதுலேயும் ஃபுல் நேம் கிடைச்சிடும். ரெண்டு நேம்ஸும் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் கூட பண்ண போகிறோம். என்னென்னா நமக்கு ஸ்பேஸ் கொண்டு வரணும். அதுக்கு அந்த செல் செலக்ட் பண்ணுறேன், டபுள் கிளிக், சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்குறேன், என்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துருச்சு. இங்கேயும் சிங்கிள் ஸ்பேஸ் ஆர் டபுள் ஸ்பேஸ், என்டர், ஸ்பேஸ் வந்துருச்சு. இங்கேயும் சிங்கிள் ஸ்பேஸ், என்டர், ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்ப்போம், மேட்ச். அதுக்கு நம்ம மேட்ச்சே போவோம். IPL மேட்ச். IPL மேட்ச்சில் பாயிண்ட்ஸ் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். I mean டீம்ஸ், தென் பாயிண்ட்ஸ். இந்த டீம்ஸில் ரெண்டு டீம்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, RCB, தென் CSK. இதில் RCB மெயின் செல் செலக்ட் பண்ணுறேன். RCBக்கு நேராக இருக்கிற இந்த செல் ஈக்குவல் கொடுங்க. மேட்ச் ஃபார்முலா செலக்ட் பண்ணுங்க, ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவீங்க. தென் லுக்அப் வேல்யூ. எனக்கு இந்த லுக்அப் வேல்யூ RCB கிளிக் பண்ணுங்க. தென் கமா கொடுங்க, லுக்அப் அரே. அப்படின்னா இங்கே டீம்ஸ் இருக்கிற அந்த காலம்ல செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா F4 கீபோர்டில் F4 கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி செல் ரெஃபரன்ஸ் அது மாறிடும். ஐ மீன் அந்த லுக்அப் அரே இருக்குல்ல, இந்த லாக் ஆகிடும். தென் காமா கொடுங்க, 0 கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கும். ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. தென் அப்படியே ட்ராக் பண்ணி அடுத்த டீமையும் கொண்டு வருவாங்க. நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மேட்சிங்கில் ஒரு விஷயம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா RCBயோட பொசிஷன் பாருங்கள், 4th பொசிஷனில் இருக்குது. அப்படிதானே பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது அது 4th பொசிஷனில் இருக்குது. இங்கே அதான் நம்ம பார்த்துருப்போம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா எந்த ரோவில் இருக்காங்க. 4th row 1 2 3 4 4th பொசிஷனில் இருக்குது RCB டீம். CSK எந்த பொசிஷனில் இருக்காங்க? 3rd பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த டீம்ஸ் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ KKR கொடுப்போம். எந்த பொசிஷனில் இருப்பாங்க? 7th பொசிஷனில் இருக்குது. இதுவே நம்ம DC கொடுப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி வந்துருக்கோம். வேற டீம் கொடுத்து பாருங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப். ஓகே, கிங்ஸ் 11 பஞ்சாப் 6th பொசிஷனில் இருக்குது. இவ்வளோதான் விஷயம். மேட்ச் சொல்கிற ஃபங்க்ஷன் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக்சர் லுக்அப். பிக்சர் லுக்அப் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க, கேட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். தென் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பண்ணுங்க. அங்கே மெயின் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நியூ கிளிக் பண்ணுங்க. என் நேம் கேட்கும், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பிக்சர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் இந்த ரெஃபர்ஸ் டூவில்
இதுவும் அப்படியே delete பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு தென் ஈக்குவல் கொடுங்க, தென் இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ரவுண்ட் பிராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, நம்ம படிக்கிறது என்னது இப்போ பிக்சர் லுக்அப். இந்த பிக்சர்ஸ் இருக்கிற செல்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. தென் கமா கொடுங்க, மேட்ச் கொடுங்க, தென் மறுபடியும் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒன்று இண்டெக்ஸ் பக்கத்தில் ஓப்பன் பண்ணோம், நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேட் இந்த செல் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தென் கமா கொடுத்துருங்க. தென் அந்த அனிமல்ஸ் அனிமல்ஸ் நேம்ஸ் இருக்கிற எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் கமா கொடுங்க, கொடுத்துட்டு 0 கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ 2 பிராக்கெட் கொடுத்து என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே 2 பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 பிராக்கெட் கொடுத்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. தென் அப்படி இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல கேட்டுக்கு நேராக பக்கத்தில் இதுலேயும் கேட் இருக்கு, இதுலேயும் இருக்கு. இந்த கேட் இருக்குல்ல, இந்த இமேஜை செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் எனக்கு பேஸ்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் போங்க. போனீங்க அப்படின்னா இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் MS Office யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் லிங்க் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இது ஒரு 2007 வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் எங்கே போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் போகிறேன். அதில் பேஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஸ் பிக்சர் அப்படின்ட்டு பேஸ்ட் பிக்சர் லிங்க் அதை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா பாரில் போய் இவ்வளோதையும் delete பண்ணுங்க. delete பண்ணிவிட்டு நம்ம பிக்சர் அப்படின்னு நேம் கொடுத்தோம் அப்படின்னா நேம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி ஒன்று எடிட் பண்ணி வச்சுருக்கோம் நேம் மேனேஜரில். இதை கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் கேட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் நேமை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நான் டைகர் அப்படின்னு கொடுக்குறேன். டைகர் பார்த்தீங்கன்னா டைகரோட இமேஜ் வந்துருச்சு. இப்போ நான் கவ் அப்படின்னு கொடுக்குறேன், கவ்வோட இமேஜ் வந்துருச்சு. டாக் அப்படின்னு கொடுக்குறேன், டாகோட இமேஜ் வந்துருச்சு. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு வேறு இமேஜஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க்ஸுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட் பிளாங்க். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ கவுண்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ ஈக்குவல் கொடுக்குறேன், கவுண்ட் கவுண்ட் கொடுத்துட்டு இவ்வளோ வேல்யூஸையும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா எத்தனை செல்ஸில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டிட்டு இந்த ரோஸில் எத்தனை செல்ஸில் நம்பர்ஸ் இருக்குது 5. ஓகே, அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் கவுண்ட். நெக்ஸ்ட் நம்ம கவுண்ட் ஏ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல் கவுண்ட் ஏ, இவ்வளோ செல்ஸையும் செலக்ட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் அப்படி இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் பிளாங்க் மட்டும் கவுண்ட் பண்ணாதனால நல்ல விஷயங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்குறது தான் கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதில் ஈக்குவல் கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவுண்ட் பிளாங்க் என்னன்னா பிளாங்க் செல்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டிடும். இவ்வளோ செல்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எத்தனை பிளாங்க் இருக்குது பாருங்க, 1 2 பிளாங்க் செல்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த பிளாங்க் செல்ஸை கவுண்ட் பண்ணி காட்டுறது தான் கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணணும். பிளாங்கை தவிர வேறு செல்ஸில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணணும்னா நீங்கள் கவுண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் இதோட டிஃப்ரென்சஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன், புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார்